நேற்று மழை பெஞ்சதுக்கு அப்புறமா ஒரு நாள் ஃபுல்லாக கேப் விட்டுட்டோம். நல்லா மண் வந்து தண்ணியெல்லாம் உறிஞ்சட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு வந்து விதை தான் தூவ போகிறோம். விதை தூவுறதும் வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. அதுலேயும் வந்து ஒரு கலை இருக்குது. என்னென்னா விதை தூவும்போது ஒரு பயிருக்கும் இன்னொரு பயிருக்கும் நடுவிலான இடைவெளியோடு தான் போடணும். அப்போ தான் வந்து அது நல்லா முளைக்கும். செடிகள் நெருக்கமாக வளராமல் நல்லா வளர ஆரம்பிக்கும். அதுவும் இல்லாம, விதை நல்ல முளைப்பு திறனோட இருக்கணும் அப்படின்னா, விதைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரமாவது அத ஊற வைக்கணும். ஸோ காலையில எந்திரிச்சோனயே முதல்ல விதைகள் எல்லாமே நாங்க ஊற வச்சுட்டோம், டிராக்டர் வர்றதுக்குள்ள. வந்ததுக்கப்புறமா அவங்கள்ட்ட குடுத்து தூவ சொல்லிட்டோம். இவரு விதைக்கிறாரு இல்லையா? இது மாரி தூவுனா தான் விதைகளுக்கு நடுவுல இடைவெளி இருக்கும். விதையெல்லாம் தூவி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஒரு ஸ்டெப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னன்னா, விதைக்கு மேல ஒரு உழவு ஓட்டுறது. இப்படி ஓட்டுறது மூலியமா விதை வந்து நல்லா மண்ணோட கலந்துக்கும். அதனால விதை முளைக்கிறதுக்கு தேவையான ஈரம், காற்றோட்டம், சூரிய ஒளி எல்லாமே வந்து சரியா கிடைக்கும். இந்த விதை தூவுறது, அதுக்கு மேல ஒரு உழவு ஓட்டுறது இதெல்லாம் வந்து ஆஸ் யூசுவல் எல்லாரும் பண்றது தானே. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தானே அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். ஆனா இதுதான் விளைச்சலுக்கான ரொம்ப முக்கியமான அடிப்படையான ஒண்ணு. இத நம்ம பண்ணல அப்படின்னா பயிரோட மகசூல் ரொம்ப கம்மியாயிடும். விவசாயன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு குழந்தைய வளர்க்குற மாதிரி தான். அதுக்கு தேவையான எல்லாத்தையும் நம்ம குடுத்தோம் அப்படின்னா தான், அதுக்கப்புறம் அதுலேருந்து கிடைக்கிற மகசூல் நமக்கு எல்லா விதத்துலயும் நன்மையா இருக்கும். இப்போ மேலக்காட்டுல ஃபுல்லா சோளம் வந்து தூவி முடிச்சுட்டாங்க. தூவி முடிச்சதுக்கு அப்புறமா தான் டிராக்டர் வச்சு உழவு ஓட்டுறாங்க. ஃபுல்லா தூவுனதுக்கு அப்புறம் தான். இப்ப கீழ காட்டுல வந்துட்டு தட்டப்பயிறு, அதுக்கப்புறம் நரிப்பயிறு 2ம் இப்ப தூவிட்டு இருக்காங்க. அந்த ஐயா வந்து கடகடன்னு சீக்கிரமா எல்லாத்தையும் தூவி முடிச்சுட்டாரு. இது நம்ம வீட்டு மேல இருந்து எடுத்த வியூ தான். அழகா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கலான்னு எடுத்தேன். இந்த டிராக்டர் போறதே தமாஷா இருந்துச்சு. ஒரு மாரி கார்ட்டூன் கேரக்டர் மாரி ஆடி ஆடி போயிட்டு இருந்தது. பார்க்கறக்கு அழகா இருந்ததுன்னு டிங்குவ கூப்பிட்டு வந்து கொஞ்ச நேரம் அவனுக்கு வேடிக்கை காமிச்சிட்டு இருந்தேன். காட்டுக்கு தனியா உரம்னு எதுவும் நம்ம குடுக்கல. நம்ம ஆட்டு சாணம் எல்லாம் வேஸ்ட் ஆகுறது மட்டும் தான் இதுல போட்டிருக்கோம். விவசாயம்ன்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. அது வந்து பூமிக்கே திரும்ப உயிர் குடுக்குற ஒரு கலை. அது வந்து நம்மளுடைய முழு அர்ப்பணிப்பு இருந்தா தான் அத செய்ய முடியும். அவ்வளோதாங்க. நம்ம செய்ய வேண்டிய எல்லாமே முடிஞ்சுது. இனி வந்து இயற்கை கிட்ட தான் இத நம்ம ஒப்படைக்கிறோம். மழையும், சூரிய ஒளியும் சரியா இருந்ததுன்னா, நம்மளுடைய பாதை வெற்றில முடியும். பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. பாய் பாய்.